Hi, good morning, my dear beautiful world peoples. உலக மக்களே வணக்கம். ஆ, நான் எப்பவுமே இப்படிதான். உங்களுக்கு வந்து ஆ என்னை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். வழக்கம் போல தான். ஆமா. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்ற மாரி, நான் பேசுனதையே தான் ரிப்பீட் பண்ணி பேசிட்டே இருப்பேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, நான் வந்து எல்லோரையும் காட்டிலும் உலகத்துல நம்ம 800 கோடி பேர் இருக்காங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? 800 கோடி பேர் இருக்கலாம். அதில அதுக்கு மேலேயும் இருக்கலாம். இல்ல கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். பட் நான் என்ன சொல்கிறேன் என்றால், நம்ம உலக நடப்புகள் தட் மீன்ஸ் இப்போ இந்த செகண்ட் நான் வந்து உற்று கவனித்துக் கொண்டு வருகிறேன். எல்லோரும் அப்படி செய்வது இல்ல. அதுக்காக தான் வந்து நியூஸ் படிங்க. இன்னைக்கு என்ன சமாச்சாரம் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஆமா. இன்று என்ன நடக்கிறதுன்றது அது என்பது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டுங்களா? நேத்து நான் அடிக்கடி பார்த்துருப்பீங்க என் பேச்சுல வந்து நேத்து என்பது செத்துப்போச்சு. நாளைக்கு இருக்குமோ, இருக்க மாட்டோமோ, இன்னைக்கு என்ஜாய் பண்ணுவோம், சந்தோஷமா இருப்போம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நேர்மை, உண்மை இந்த மாரி விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தி, உண்மையா ஏதோ சாப்பாட்டுக்கு கொஞ்சம், கொஞ்சம் ட்ரெஸ்ஸுக்கு தூங்குவதற்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் நம்ம கவனம் செலுத்துவோம். சும்மா காசு பின்னால ஓட வேண்டாம். அது நம்ம கூட வரப்போறது இல்ல. ஆனா நான் பட்ட மாவீரன் அலெக்சாண்டர், நெப்போலியன் எவ்வளோ பெரிய பெரிய இதோ இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதி அவன் இவன் எல்லாம் பிச்சை எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? ஒண்ணுமே இல்லன்ட்டு போனான் யாரு? இவன்தான் பேர் என்னது? மாவீரன் அலெக்சாண்டர் போம்போது இப்படி ஆட்டிக்கிட்டு போனானாம் சாகும்போது. நான் என்ன சொல்ல வரேன்றத புரிஞ்சுக்கங்க. உலகத்துல ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஓடிக்கின்னு இருக்குது. இன்னைக்கு தினம் என்பதை ஏன் நீங்க மறந்துடுறீங்க? இப்ப நாளைக்கு நினச்சிக்கின்னு அழுவுற, நேத்து நினச்சு அழுவுற, இல்ல நாளைக்கு நினச்சிக்கின்னு புலம்புற. இன்னைக்கே தூக்கு போட்டுக்கிறேன்ற, தற்கொலை பண்ணிக்கிறேன்ற, சாவ போறேன்ற, கடைசில பார்த்தா நல்லா ஊத்திக்கிட்டு ராத்திரி ஆனா பொண்டாட்டிய போட்டு அடின்னு அடிச்சு ராத்திரி 12 மணிக்கு மேல வலுக்கட்டாயமா அவள பலாத்காரம் பண்ணி, அ பொண்டாட்டி தான் அவள பலாத்காரம் பண்ற, கெட்டுக்கிற, மறுபடியும் புள்ளைய கூட்டுக்கிற, இப்படி போய் பாருய்யா உலக நாடுகள்ல. அவன் அவன் புள்ள பெத்துக்கிறதில்ல, அப்படியே பெத்தாலும் 3வது மாசம் தூக்கி எறியுறான் வேலைக்காரிக்கிட்ட. டேக் இட் அண்ட் கோ. இனிமே அந்த சனியனை நீயே பார்த்துக்க, வாழ்த்துக்க. 18 வயசு ஆச்சுன்னா அதுக்கப்புறமா விடமாட்டான். ஏதோ பெத்த பாவத்துக்கு 18 வயசு வரைக்கும் என்ன பண்ணுவான்? ஏதோ அப்படி இப்படி படிப்பு கிடிப்பு அதுக்கெல்லாம் சொல்லி வரும். அப்புறம் அப்புறம் விட்டுருவான். போய் எங்கேயா போய் கல்யாணம் கட்டு, இங்கே எல்லாம் குடி இல்லை எங்கே சாவு அப்படின்னு தொட்டி விட்டுருவான். இதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னாக்கா, உலகம் எங்கேயோ போயின்னுக்குதுப்பா. இங்கே என்னடான்னா குடிக்கும், கூத்திக்கும், அ ஓட்டு போடுறதுக்கு சண்டை போட்டுன்னுக்குறானுங்கப்பா. இவன் அதிகமாக காசு கொடுப்பானா, அவன் அதிகமாக காசு கொடுப்பான். எவன்கிட்ட அதிகமாக காசை வாங்கிட்டு பிரியாணியும் குவாட்டரும் வாங்கி தின்னுட்டு நாட்டை கெடுக்கலாம், நாசம் பண்ணலான்னு சுற்றின்னுக்குறான் இந்த மக்கள். எங்கேருந்துயா இந்த உலகம் உருப்பிடும்? சரி, இன்னைக்கு ஏதோ புதுசா வந்துருச்சு. நேத்து தான் இது வந்து சம்பவம் வந்துருச்சுன்னா, அது இல்ல. இது காலாகாலமா இருக்குது. இது காலங்காலமா இருக்குதுயா இந்த காச வாங்கி தின்னுட்டு ஓட்டு போடுற விஷயம். அதெல்லாம் வந்து ரொம்ப அசிங்கம். ரொம்ப கேவலம் இதெல்லாம். ஆமா. நம்ம உலகம் டெக்னாலஜி எங்கேயோ போயின்னு இருக்கு. என்னமோ நாடு வளர்ச்சி அடையுது, அது வளர்ச்சி அடையுது. இது அட இப்ப நம்ம இது ரிப்பன் பில்டிங்கில அந்த அந்த பாவம் அந்த தூய்மை பணியாளர்களா? அதெல்லாம் பாவம் அந்த மாதிரி ஆண்கள்லாம் வந்து அதுக்கு தான் ஃபாரினில் வந்து இதெல்லாம் மிஷின் வந்து பாவம் நம்ம மனுஷனே அள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த மிஷின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சானுங்க. அப்படி மிஷின்ஸ் எல்லாம் வந்து அதையும் விற்றுன்ட்டானுங்க. அதையும் நம்ம கைலாங்காட்டில் ஏலத்தில் கொண்டு போய் போட்டிருப்பான் அந்த கட்சிக்கார பசங்க. பாவம் அடிச்சின்னு இருக்குதுங்க. ஏதோ பார்த்தேன் நேற்று ஏதோ கிருத்திசிங்க சரி ஏதோ பார்த்தேன். சரி என்ன பார்த்து இங்கே என்ன விளங்க போகுது? ஒன்றும் இங்கே எதுவும் சீரடைய போகிறது இல்லை. எதுவும் இங்கு சீரடைய போறதில்ல. ஒண்ணே ஒண்ணு மட்டும் நடக்கும். இயற்கை கண்டிப்பா எல்லாரையும் அழிக்கும். 33,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மனித தோற்றத்துல இருந்த அந்த சிம்பன்சி அதாவது மனித குரங்கு. இன்னைக்கும் குரங்கு இருக்குது. அது நெறைய பேர் இருக்காங்க. மனி குரங்கில் இருந்து மனிதன் பிறந்தான். குரங்கில் இருந்து மனிதன் பிறந்தான். இன்னைக்கும் குரங்கு இருக்குது. அட மூதேவி! அட மூதேவி! டேய் மூதேவி! சனியம் புடிச்சவன, தரித்திரம் புடிச்சவன! மனித இனத்துல எத்தனையோ கொலாபரேஷன்ஸ் இருக்குது.
நொண்டி நொடம், கண் இல்லாதவன், கை இல்லாதவன் 4 கையை வச்சுக்கின்னு, 2 கையை வச்சுக்கின்னு, 2 தலை வச்சுக்கின்னு, அ எவ்வளோ விதவிதமா இருக்குது பூட்டுன்ற மாரி விதவிதமா குழந்தைங்க பொறக்குது. எல்லாம் தவறான முறையில் உறவு கொண்டதுனால. ஒழுங்கான முறையில் உறவு கொண்டிருந்தா ஒழுங்கான குழந்தை தான் பொறக்கும். ஆமாம், புரியுதா? போய் டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்து பார். ஆமாம், எல்லா சலூன் கடையிலையும் போய் முதல்ல அந்த பொம்பளை சலூன் கடையா, அது பேர் பியூட்டி பார்லரா, அப்புறம் என்ன ஆம்பளை சலூன் கடையா, இல்லை திருப்பதியில் போய் மொத்தம் அந்த முடியை எடுத்துன்னு போங்க. மொத்த முடியும் ஏலங்கெல்லாம் விடாத, இதுக்குலாம் தயாரிக்கிறதுக்கு கொடுக்காத. மொத்த அந்த முடி இருக்குதுல்ல, ஒவ்வொரு முடியை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணி பார்க்கலாம். எடுத்து பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட்டு ஒரு மயிர் இருந்தால் போதும், டிஎன்ஏ டெஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து சூனியக்காரன் கேட்பான் பாரு, ஒரு மயிர் எடுத்துன்னு வாங்குவான். சூனியம் வைக்கிறவன் அது ஒரு புறம்போக்கு எச்சா. அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் அங்கே கிடையாது. சாமி, பூதம், கீதம், பேய், பிசாசு, நரகம், சொர்க்கம், அதெல்லாம் ஒரு மயிர் இங்கே கிடையாது. அதெல்லாம் சும்மா மேலே பார்த்தா வானம், கீழே பார்த்தா பூமி, அவ்வளோதான். புரியுதா? என்னதான் ராக்கெட்டை விட்டு எங்கே போயிட்டான், சந்திரமண்டலத்தை சந்திரமண்டலத்துலேயே உட்காந்துட்டான். சூரியனை பூந்து அந்தாண்ட பக்கம் போக போகிறான். பூமியை பொழுது அந்தாண்ட பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறான். இங்கே சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை, சாமியும் இல்லை, ஒரு மயிரும் இல்லை. எல்லாம் திருட்டு பசங்க தான் இருக்கான். மொத்த பசங்களும் திருட்டு பய. மொத்தம் ஏய்க்கிறது, புழைக்கிறது, ஆட்ட போடுறது, அயோக்கியத்தனம் பண்ணுறது, ஏமாத்துறது, முள்ள மாதிரித்தனம் எவன் கிடையாது. ஒருத்தவங்கிட்ட நல்ல குணம் இருக்குது. ஒரே ஒருத்தவன் அந்த இயேசுநாதர் விட்ரு. அந்த புத்தர் கூட நல்லா ஜாலியாக நல்லா ஜம்முன்னு ஃபுல்லாக அரண்மனையில் நல்லா சகம் எல்லாம் அனுபவிச்சு ஏதோ பால்கனியில் ஏதோ பணம் போச்சாமா, அதை பார்த்துட்டு போனதோ சொல்கிறாங்க. அது என்ன கருமமோ எழவோ. ஆக இப்படி தான் எல்லாருமே. ஆனாடப்பட்ட சாக்ரட்டிஸ் பொண்டாட்டியே பாவம், சரியான பொண்டாட்டி கிடையாது. சாக்ரட்டிஸ் எப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஞானி. அவர் பொண்டாட்டி போய் படித்து பாருங்கள் ஹிஸ்ட்ரி. நான் நிறைய படிச்சிருக்கேன். அதனால தான் எல்லாம் இப்படி தான் பேசுகிறேன். அதில் சரித்திரங்களிலும் எந்த ஒரு நல்ல விஷயமும் கிடையாது. சரித்திரம் அவ்வளோ காலகாலம் தான் சொல்லணேப்பா. 33,000 ஆண்டுகளுக்கு முன்னால் சிம்பன்சி, அந்த மனித குரங்கு, அவன் பட்ட பாடு அதே மாதிரி தான் இப்போ 3ஆம் உலகப் போருக்கு அப்புறம் மறுபடியும் அதான் வரப்போகுது. 33,000 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் எப்படி குரங்கு, சிம்பான்சி, மனித குரங்கு, அதே மாதிரி தான் திருப்பியும் குச்சி, கல், ஈட்டி, அந்த சிக்கி முக்கிகள்லாம் நெருப்பு தயாரிக்கிறது. ஆமாம், இதே மாதிரி காடு, மேடு, மலை, குகை, பாம்பு, பல்லி, ஆமாம், இதெல்லாம் சுட்டு துண்ணு, இல்லை பச்சை இலைங்களை துண்ணு மறுபடியும் வாழக்கூடிய நாட்கள் மிக விரைவில் இருக்குது. பாபா வாங்க சொன்னார். ஆமாம், இவர் நாஸ்டாமஸ் சொன்னார் அப்படின்லாம். ஏன் உயிரோடு இருக்கிறையா? நான் சொல்கிறேங்க, பாபா வாங்கதான் சொன்னால் நம்புவியா நீ? நாஸ்டாமஸ் சொன்னால் தான் நம்புவியா? உயிரோடு இருக்கிறவங்க ஒருத்தர் சொன்னால் நம்ப மாட்டியா? அசிங்கமாக வருது எனக்கு. ஆமாம், பாபா வாங்காவும் கனவுல தாயே அதை பார்த்து நிறைய விஷயத்த சொன்னார். ஆமாம், அவர் ஏதோ ரசவாதம், அந்த வாதம், இந்த வாதம், எல்லா வாதமும் யார்? அந்த இவர் நம்ம ஆள் அதான் நாஸ்டாமஸ். எவ்வளோ நாஸ்டாமஸ்? அது ஆயிப்போச்சு 500-600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் சொன்னார். பட் ஆனால் அந்த காலத்தில் வந்து அது அவர் ஆமாம் சின்ன பிள்ளை அவர் எழுதினப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பெரிய விஷயங்கள். அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு சூழ்நிலை. இயேசுநாதர் கூட நான் 33 வயசோ 33 வயசுலேயோ தான் உபதேசம் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கு முன்னால் என்ன பண்ணின்னு இருந்தார். ஸோ இப்படி தான் 33,000 ஆண்டுக்கு 4.5 கோடி உலகம் தோன்றி என்னது இந்த பிக் பேங்கா, இந்த பெரு வெடிப்பு, கடவுள் துகள்கள், இப்படி 4.5 கோடி ஆண்டுகள் ஆகுது இந்த சயின்ஸு உலகம் தோன்றி. மனிதன் 33,000 ஆண்டுகள் தான் ஆகுது. அப்போ மீதமுள்ள ஆண்டுகள்லாம் என்ன இருந்தது? இயற்கை இருந்தது. மரம், செடி, கொடி, நீர், ஊர்வன, பரப்பனை, இதெல்லாம் இருந்தது. மனுஷன்தான் இல்லை. மனுஷன்தான் ஒரு 33,000 30,000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியிருக்கான். பட் அதுக்கு முன்னால் ஒரு 4 கோடி ஆண்டுகள் எல்லாமே இருந்திருக்கு. மரம், செடி, கொடி, நீர், நிலம், எல்லாம் நெருப்பு, கிருப்பு, காற்று, கீற்று, ஆகாயம், கைகாயம், வானம், ஐம்பூதங்கள்னு சொல்கிறாமே, எல்லாமே இருந்திருக்கு. நல்லா இருந்திருக்கு, ஒழுங்காக இருந்திருக்கு. என்னைக்கு இந்த தரித்திரம் பிடிச்ச, சனியம் பிடிச்ச மனிதன்
தோன்றினானோ அன்றைக்கே எல்லாம் நாசமாக போச்சு. அதாவது இப்போ 33,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த அயோக்கியத்தனம், இந்த முள்ளமாரித்தனம், இந்த முடிச்ச உகுரத்தனம், இந்த தலைவருங்கிற அந்த இது அதையும் சுற்றுறானுங்க பார்த்தேன் நான். அதையும் தலைவன், யூனிட்டு, நீ, நான், உன் ஏரியா, என் ஏரியா, அவங்க தான் சொல்கிறேன். நம்ம அந்த சிம்பன்சி மனித குரங்குகள், அந்த குரங்குகள்லேயே இருக்குது பிளவு. என்னென்னமோ பாஷை ஒரு பாஷை பேசுகிறான், சில நேரத்தில் சிரிக்கிறான், சில நேரத்தில் வந்து பைத்தியக்காரர்கள். என்னைக்கு மனிதன் தோன்றினானோ அன்னைக்கு இயற்கை தன்னுடைய சக்தியை, பவரை எல்லாம் இழந்து 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 இன்றைக்கி மொத்தமாக எல்லாத்தையும் இழந்து சக்தியே இல்லாமல் மொத்த பேரையும் சுடுகாடாக போகுது. ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன், இருக்கிற கொஞ்ச நாளைக்கு ஏதோ இந்த ஷார்ட் லைஃப்னு சொல்லுவான், எல்லாம் ஜாவத்துக்கு தான் பிறந்தான், எவனும் வாழறதுக்கு பொருள். இன்னும் சயின்ஸில் என்னென்னமோ ரோபோ கூபோ அதுக்கு இது செத்தவனை வந்து மறுபடியும் ஈர்ப்பிக்கலாம் என்னென்னமோ செய்யலாம். ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ என்ன வேணால் கண்டுபிடி, புதுசாக எல்லாமே நல்லது தான், மக்களுக்கு பயன் தரக்கூடியது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இயற்கையை உன்னால் ஜெயிக்க முடியாது. இயற்கை எப்போ வரும்னு உன்னால் சொல்ல முடியாது. ஆமாம், நம்ம மழை வருவது மயிலுக்கு தெரியும், பறவைகளுக்கு தெரியும், அதுக்கு தெரியும், இதுக்கு தெரியும், ரேடாருக்கு தெரியும். எந்த கருவியும் மென்று துப்பிட்டு போயிடும், அடித்து நொறுக்கிட்டு போயிடும். இதெல்லாம் நான் ஏன் திரும்ப 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 பேசுகிறேன், காலங்காலமாக பேசுகிறேன், இன்றைக்கி நேற்று இல்லை. பேசி பேசி தொண்டை தண்ணி வற்றி போச்சு. இதே தான் ரிப்பீட்டாக பேசுகிறேன். அரைச்ச மாவுன்னுவாங்களே, அதே தான் திருப்பி திருப்பி அரைச்சிக்கின்னு இருக்கிறேன். ஏன்னா அப்போயாவது ஏதாவது எவன் காதுலையாவது கொஞ்சோண்டமாக ஈயத்தை காய்ச்சி ஊற்றுனாலும் இவங்க காதில் ஏறாது, அது வேறு விஷயம். ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றி நான் பேசுகிறத கேளுடானாலும் கேட்க மாட்டான், அது வேறு விஷயம். இருந்தாலும் நான் சொல்லணும், நான் சொல்ல வேண்டும் என்பது எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை, ஆர்டர். அந்த ஆர்டரை நான் ரொம்ப கரெக்டாக காலமாக செஞ்சுக்கின்னு வரேன். இப்போ என் காலமும் முடிஞ்சிடும் போல் இருக்குது. ஓகே, பார்த்துங்க, பயங்கரமான பேரிடர்கள் வந்து கொண்டே இருக்கிறதுங்க. வளர்ச்சி சொல்லி ஊரை ஏமாற்றிக்கின்னு, அதை ஏமாற்றிக்கின்னு, வாக்குறுதி கூட்டிக்கின்னு அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களும் கொஞ்சம் குறுகிய காலம் தான் வாழ போகிறாங்க. அந்த குறுகிய காலத்தில் ஏமாற்றி ஆமாம் ஜைஜா போட்டு நல்ல காசு ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிக்கிட்டு கக்கூஸில் போய் முக்கிங்கன்னு இருக்கிறவனுங்க தான் இவனுங்க. கக்கூஸில் போய் முக்கிங்கன்னு மூச்சு விடாமல் வலி இல்லாமல் ஜாலியாக ஹாப்பியாக கக்கூஸ் போயிட்டு வந்தவன் எவனா இருந்தால் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இருக்கேன். ஆமாம், கக்கூஸுக்கு போனால் அவ்வளோ அழகாக போய் அவ்வளோ அழகாக அங்கே பாட்டு கற்றுப்பேன், அங்கே இன்றைக்கி என்ன பேசலான்னு யோசிப்பேன். அது போதி மரம்டா எனக்கு. கக்கூஸ் வந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்குமே போதி மரம். அது பேதி போகிற பயல்களுக்கெல்லாம் அது போதி மரம் இல்லை. கண்ட கருமத்தையும் தின்னு 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 முக்கி முக்கி அங்கேயே கக்கூஸ்லேயே சத்தம் எத்தனை பேர் இருக்கிறான், கால் ஒடிஞ்சி கை ஒடிஞ்சி வலிக்கு விழுந்துணுமா பேப்பரில், கருமம் பிடிச்சவங்கள. நான் அப்படி தான் பேசுவேன். நீ கேட்டால் கேளு, கேட்காட்டினப்போ அது வேறு விஷயம். நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி. நான் வீடியோ இந்த மாதிரி துட்டுக்கு கிட்டுக்கு கிச்சிக்கு நான் போடுறவன் இல்லை, புரியுதா? இது ஒரு கடமை. ஆமாம், இப்படி வந்து போடணும், இந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடமை. என்ன மாதிரி எவ்வளோ பேர் போடுறாங்க, நான் பார்க்குறேன். எவ்வளோ ஃபாரினர்ஸ் போடுறான், இங்கே அவனும் போட மாட்டான். இவனுக்கு அந்த மாதிரி அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. முதல்ல அதான் சொன்னேன், கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு நியூஸ் படிக்கிறான். படிக்காத பயலுக்கு எதுக்கியா கோட்டு சூட்டு, எழவு செய்தி சொல்கிறதுக்கு எதுக்கியா கோட்டு சூட்டு? நீ பத்திரிகையோ என்ன கருவமோ என்ன எழவோ நீ சொல்லுவது எல்லாம் எழவு, எல்லாமே எழவு செய்தி, அதுக்கு எதுக்கியா கோட்டு சூட்டு? ஏன் உங்கள் அப்பன் செத்து போயிட்டான், கோட் சூட்டு போட்டுக்கிட்டு அப்படியே சும்மா சென்ட்டு கிண்டெல்லாம் வாசனை திரவியெல்லாம் பூசிக்கிட்டு லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டுக்கிட்டா போய் எங்கள் அப்பா செத்துட்டாருன்னு சொல்லுவேன்? ஆட போங்கடா வச்சு. நீங்களும் உங்கள் அறிவும் உங்கள் இனமும் இதெல்லாம் பார்க்க வேதனையாக இருக்குது. சரி விடுறேன், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதெல்லாம் என் சொந்த கருத்து. ஏதாவது நீ நம்ம ஏதாவது கேட்குறதா இருந்தால் என்ன கேளு. ஆமாம், புரியுதா? ஆமாம், அவனை இவனெல்லாம் போய் கேட்டுன்னு இருக்காத, என்ன கேளு, நான் தானே பேசுகிறேன்.
கவர்மெண்ட்டு, அவர் வக்கீல், நீதித்துறை, அந்த துறை, எந்த துறையானது என்ன கேளு, நான் செஞ்சேன்னு சொல்லுவேன், செய்யலைன்னா செய்யவே இல்லைன்னு சொல்லுவேன். உண்மை. புரியுதா? நான் செத்தா கூட என் கல்லறையில் உண்மை பேசினவன் என்று தான் எழுதுவான், தவிர வேறு ஒன்றுத்தையும் எழுத மாட்டான். இந்த மாதிரி அயோக்கியன், முளை மாதிரி, திருட்டு பையன், காலம்பூரா ஊரை ஏமாற்றினான், காலம்பூரா ஆட்டையை போட்டு ஏமாற்றினான், வலையை அப்படியே கொதிக்கிற சோத்தோட பானியை தூக்கிட்டு போயிட்டான், அந்த மாதிரி எல்லாருமே திட்டு பயலாக இருக்கு இல்லைங்களா? ஒருத்தவங்க கூட நல்லவன் இல்லையா? உலகம் பூரா தான் சொல்கிறேன். எல்லாருமே அதுக்கு என்ன இது அநியாயமாக? சாமியாருன்ற திட்டு பயலாகிற, ஆசிரம நடத்துகிற திட்டு பயலாகி இருக்கிற, ட்ரஸ்ட்டுன்ற பிளாக் மணியெல்லாம் ஒயிட் மணியாக மாற்றுற, என்ன இழவுடா அவங்க இழவு? எல்லாம் துபாய்க்கு போயின்னுக்கிறானுங்க. இப்போது துபாயில் பார்த்தியா, ரியல் எஸ்டேட் இருந்தது, அவங்க அந்த வரி வாங்குறது இல்லை, அவங்க டேக்ஸ் போடுறது இல்லை. எல்லாம் ஏற்கனவே முக்கால்வாசி மலையாளிஸ் அங்கே இருக்காங்க, முக்கால்வாசி குஜராத் பீப்புள்ஸ் அங்கே துபாயில் இருக்காங்க. அந்த மன்னனே சொல்கிறான், இந்தியா உங்களுதுப்பா அப்படின்றான். அந்த மன்னன், இந்த துபாய் மன்னன் இருக்கிறானே, அவன் வந்து இன்னும் இந்தியா இஸ் யார்ஸ் அப்படின்றானா. அப்படி ஆயிடுச்சு. எல்லாம் இங்கே தான், இங்கே இதுக்கு வரி, அதுக்கு வரி, லேண்டு வரிக்கு அந்த அங்கே எதுவும் எல்லாமே ரொம்ப கம்மின்றானுங்க. எல்லாம் அங்கே லேண்டு வாங்கிட்டு போயின்னுக்கிறான். 3 விஷயந்தான் கேட்பானா. பாஸ்போர்ட்டு கேட்பானா, அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட்டில் ஓரளவுக்கு தான் விவரங்கள் இருக்கும், எல்லா விவரங்களும் இருக்காது. பாஸ்போர்ட்டில் அட்ரஸ் இருக்கும், அது இருக்கும், பேர் இருக்கும், அது இருக்கும். பட் அவங்க அங்கே லேண்டு வாங்கணுன்னா பாஸ்போர்ட் இருந்தால் போதும், ஒரு ஃபோட்டோ இருந்தால் போதும். அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒன்று அதான் பாஸ்போர்ட்டு. அதே மற்றபடி நீ எந்த ஊர், என்ன வேலை பண்ணுற, எந்த ஒரு டேட்டாவும் தேவையில்லையா. துட்டு கொடுத்தா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி. நீ பாதி கட்டிக்கிட்டு இருக்கும்போதே வந்து என்ன பண்ணலாம், அதை வேறே ஒருத்தவனுக்கு விற்கலாமா. டோட்டலி அங்கே வந்து இண்டிவிஜுவலாக வந்துலாம் நீ போய் பெருசாக வாங்க முடியாது போல் இருக்குது. எல்லாம் புரோக்கர்ஸ், ஏஜென்ட்ஸ், ரியல் எஸ்டேட் கம்பெனிங்க மூலியமாக தான் அங்கே வரவு செலவு, வாங்குறது, விற்கிறது, போகிறது, பண்ணுறது, செய்கிறது. ஒன்றும் டேக்ஸ்லாம் பெருசாக இல்லைன்றாங்க, டேக்ஸே கிடையாதுன்றான், சுத்தமாக டேக்ஸே இல்லையா. அந்த மன்னன் வந்து ஃபுல்லாக வந்து அந்த கேட்டால் அது ஏதோ அலோன் மெட்ராஸை விட சின்ன ஊராமா அது. நாம் ஒன்று கிடையாது, கேள்விப்பட்டேன். மெட்ராஸை விட சின்ன ஊரான் எது, துபாய். நீ நாடு பூவில் மொத்த மக்களும் எல்லா அயல்நாடுகளில் இருந்தும் எல்லாம் துபாயில் இன்வெஸ்ட் பண்ணினுக்கிறான். வீடு வாங்குகிறான், அப்பார்ட்மெண்ட் வாங்குகிறான், எல்லாம் வாங்குகிறான், இங்கே இருக்கிறவன் வாங்குகிறான். அங்கே இருக்கிற மொத்த பேர் அங்கே இப்போ சேர்த்து வச்சுருக்கிற பணம், திருட்டு பணம், அயோக்கியத்தனம் பணம், எல்லா பணத்தையும் அவன் வந்து அங்கே வந்து என்ன பண்ணிப்பான், வாங்கிப்பான். அவன் தான் கேட்க மாட்டேன், டேட்டாவின் யார், இன்னும் உங்கள் அப்பா யார், உங்கள் ஆத்தா யார், எப்படி இந்த காசு சம்பாரிச்சு, எப்படி உனக்கு வந்தது, ஊழல் பண்ணியா, லஞ்சம் வாங்கினியா, கட்சிக்காரனா, இல்லை அல்லக்கையா, இல்லை நொல்லக்கையா, ஒன்றும் ஒரு மயிரையும் கேட்கறது இல்லை. காசு வச்சிருக்கியா, பணம் இருக்கா, ஓகே லேண்டு வாங்கிக்கோ, உனக்கு அதிகாரம் இருக்குது. அந்த மன்னன் சொல்லிட்டானா. அந்த மாதிரி துட்டு இருக்கா, வாங்க சொல்லு. அப்பார்ட்மெண்ட் 104 மாடியா என்னமோ இருக்குது, என்னமோ அது நாங்கள் இங்கே இருக்குது வரல, என்னமோ கிஞ்சி ஏதோ சொல்லுவானுங்க, பூஞ்சி தெரியல. அது விட அது என்ன ரொம்ப முக்கியமாக. இங்கே ரொம்ப பேருக்கு அப்பன் பேரே தெரியாது. அப்பன் பேரே தெரியலன்னா அவங்க அப்பன் பேரே தெரியலன்னா தாத்தன் பேர் தெரிய போதா, பாட்டி பேர் தெரிய போதா, என்ன மயிரை தெரிய போகுது. ஒரு மயிலும் தெரியல. பணம் நல்லா சேர்த்து வைங்களா, டேய் எடுத்துன்னு போங்கடா, துபாயில் போய் ப்ராப்பர்ட்டி வாங்குங்க. ஏன்னா ஒன்று யார் என்ன ஏதுன்னெலாம் கேட்க மாட்டான். இங்கெல்லாம் இங்கே மயிரை கூட பிடுங்க முடியாது. தமிழ்நாட்டிலே ஆகட்டும், இந்தியாவில் ஆகட்டும், நீ இந்த மாதிரி இப்போவே அது இன்னும் அது எங்கேயோ படித்தேன். 65 லட்சம் பேர் விவரங்களை வெளியிட முடியாதான். 65 லட்சம் பேர் விவரங்களை வெளியிட முடியாதான். அங்கே துபாயில் வெறும் 40 லட்சம் பேர் தான். டோட்டலாக துபாயில் வந்து 40 லட்சம் பேர் தான் இருக்கிறானா. மொத்தம் பேரே 40 லட்சமா. இங்கே 65 லட்சம் பேருக்கே என்னது, விலாசம் இட முடியாது, அதை மேலே பிடுங்க முடியாது, கற்ற காட்ட முடியாது. போங்க, புறப்பட்டு போங்க. இங்கே தமிழ்நாட்டில், இந்தியாவில் சோத்துக்கு நக்குன்னு நக்கணும். என்ன மயிரை பிடுங்கினாலும் எந்த காலத்துலேயும் நீ உருப்பிட முடியாது. ஏதோ அங்கே இருக்கிற லேண்டு அதை விற்று அங்கே போனால் அவனே லோன் வேறு கொடுக்குறான்றான் ஏதோ. ஆமாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50% கொடுப்பான் போல இருக்குது. 50%. ஆமாம், நீ எந்த வேலை செஞ்சாலும், போனாலும், வந்தாலும், கொண்டாலும் பெருசாக இல்லைப்பா, பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஏதோ கேட்குறான் போல இருக்குது.
அப்படி இங்கே தான் ஆன்லைனில் இருக்குதே, கூகுளில் கேளு. துபாயில் லேண்டு வாங்கணுன்னா என்னப்பா ஃபார்மாலிட்டிஸ்ன்னு கேளு, சொல்ல போகிறான். ஆயிரக்கணக்கான கம்பெனி இருக்குதுன்றான், ரியல் எஸ்டேட் கம்பெனி எங்கே துபாயில் இது மாதிரி வீடு வாங்கி கொடுக்கறதுக்கு, லேண்டு வாங்கி கொடுக்கறதுக்கு, அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு. அப்படி இப்படி ஏதாவது போய் கேட்டு கீட்டு கொண்டு கீண்டு செஞ்சு ஏதாவது லேண்டை கீண்டை வாங்கிட்டு அப்படி அந்த பக்கம் போங்க. ஏதோ சோறு தண்ணி சாப்பிட்டு கொஞ்சம் ஜாலியாக கீழியாக இருக்கலாம். மன்னராட்சி சொல்ல முடியாது, திடீர்னு நீங்கள் எல்லாம் சேர்த்து கீத்து அப்புறம் ரெவன்யூ வேறு சூப்பராக இருக்குமாப்பா. ஆமாம், இன்றைக்கி வாங்குகிற சொத்து அப்படியே இல்லை, அதுக்கு 4 நாள் ஏறும் தானே. லேண்டு மட்டும் தானேப்பா, அது 10 ரூபாய்க்கு நீ வாங்குவ, 10 மாதம் பொறுத்து 100 ரூபாய்க்கு விற்கலாம். 10 மாதம் பொறுத்து 100 ரூபாய்க்கு விற்கலாம், 10 வருஷம் பொறுத்து 1 கோடி ரூபாய்க்கு விற்கலாம். 10 ரூபாய்க்கு வாங்கினத 1 கோடி ரூபாய்க்கு விற்க முடியும்னா அது லேண்டு தானேப்பா. அதனால் போங்க, அந்த பக்கம் போங்க, வாங்குங்க. நம்மளை விடுங்க, ஜான் பாஸ்கோ ஹாப்பி. ஜான் பாஸ்கோ வந்து இன்னும் கொஞ்சம் நாள் தான். அதுக்கப்புறம் வந்து ஜான் பாஸ்கோ இருக்க வேண்டிய இடம் வேறு, அங்கே அவன் போயிடுவான். சரி, ஓகே. புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் புரிஞ்சுக்கிங்க, தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் தெரிஞ்சுக்கிங்க. எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னா, இந்த கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு நியூஸ் பேசுகிறானுங்களா இந்த சேனலில், அவனுங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எழவு செய்து சொல்லுறதுக்கு இன்னத்துக்கு கோட்டு சூட்டு பேக்ரவுண்டு லிப்ஸ்டிக்கு அடப்பா